உலகளவிய ரீதியில் இன்று பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. உலகில் உள்ள ஒவ்வொரு நாடுகளிலும், ஒவ்வொரு ஊர்களிலும், அதேபோன்று ஒவ்வொரு பிரதேசங்களிலும் சுமார் 6000 தாய்மொழிகள் பேசப்படுகின்றன. மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாய்மொழி காணப்படுகிறது. அந்த தாய்மொழியை பாதுகாத்து அதன் பெருமையை எடுத்து செல்வதை உணர்த்துவதே இந்த தாய்மொழி தினமாகும். 1952 ஆண்டு பிப்ரவரி 21 வங்காள மொழியை தேசிய மொழியாக அறிவிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் 4 பேர் அப்போதைய பாகிஸ்தான் அரசின் அதிரடி நடவடிக்கையால் ஆர்ப்பாட்டத்தின் போது கொல்லப்பட்டனர். பல மாணவர்கள் காயமடைந்தனர். இந்த சம்பவம் ஏற்படுத்திய தாக்கத்தால் பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினமாக அனுஷ்டிக்குமாறு 1999 ஆண்டு யுனெஸ்கோ அறிவித்தது. உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களும் ஒன்றையொன்று தொடர்பு கொள்ள ஊடகமாக இருப்பது மொழியாகும். விலங்குகள், பறவைகள், புழு பூச்சிகளும் கூட உணர்வுகளை பரிமாற்றிக்கொள்ள ஒவ்வொரு இனத்துக்கும் தனித்தனி மொழிகள் உள்ளன. எனினும் அவற்றின் பாஷைகள் மனிதர்களுக்கு பெரும்பாலும் புரிவதில்லை. மனிதர்களுக்குள்ளும் ஒருவரையொருவர் தொடர்பு கொள்ள பேசும் மொழிகளில் எத்தனையோ வேறுபாடுகள் காணப்படுகின்றன. உலகில் பேசப்படும் 6000 மொழிகளில் 1500 மொழிகள் 1000 பேருக்கு கீழானோர் பேசுபவை, 3000 மொழிகள் 10,000 பேருக்கு குறைவானோர் பேசுபவை. எனினும் இவற்றில் எல்லா மொழிகளும் எல்லோருக்கும் புரிவதில்லை. எமது தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று கூறுவர். அதாவது உலகில் உள்ள பழமையான மொழிகளில் கிரேக்கம், சீனம், தமிழ் மொழி ஆகியன காணப்படுகின்றன. இதில் காலத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு காலகட்டமாக மாறுபட்டு எழுத்தாகவும் பேச்சாகவும் தமிழ் மொழி இன்றும் நிலைத்து நிற்கிறது. உலகில் உள்ள 94 நாடுகளில் சுமார் 8 கோடி பேர் இந்த தமிழ் மொழியை பேசுகின்றனர். எனினும் தமிழ் பேசுபவர்கள் வசிக்கும் நாடுகள் அனைத்திலும் தமிழ் அரச மொழியாக அங்கீகாரம் பெறவில்லை. தமிழர்கள் அதிகமாக வாழும் இந்தியாவிலும் தமிழ் அரச மொழியாக்கப்படவில்லை. ஆனால் இலங்கை தமிழை அரச கர்ம மொழியாக அங்கீகரிக்கும் நாடு என்ற வகையில் தனிச்சிறப்பு பெறுகிறது. இலங்கையில் மாத்திரமன்றி சிங்கப்பூரிலும் தமிழ் மொழியானது அரச மொழிகளில் ஒன்றாக விளங்குகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாம் நமது தாய்மொழியான தமிழின் தனித்துவத்தை, மகத்துவத்தை உணர வேண்டும். தமிழில் பேசுவதை பெருமையாக கருத வேண்டும். தமிழ் பேசுபவர்கள் எத்தனை பிற மொழிகளை பேச தெரிந்திருப்பினும் தமிழ் மொழியின் உன்னதத்தை மறந்து மொழி சிதைவு செய்பவர்களாக இருந்தால் அது தாயை உதாசீனப்படுத்துவதை போன்றது என தமிழ் பற்றாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இன்று பல நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து வருவதோடு பல சாதனைகளை நிலைநாட்டி தமிழுக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். எனவே பிற மொழிகளை பேச வேண்டிய சூழ்நிலை தற்காலத்தில் ஏற்பட்டுள்ள நிலையில் நமது தமிழ் தாய்மொழியை பாதுகாத்து அதனை பாடத்திட்டங்களிலும் உள்ளடக்கி எதிர்கால சந்ததியினருக்கும் இதனை கடத்துவோமாக.